வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெஜிடபிளே போடாத வெஜ்ஜி பிரியாணி தாங்க செஞ்சுருக்கோம். அந்த வெஜ்ஜி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை முதல்ல பார்த்துக்குவோம். பூண்டு இஞ்சியும் க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவோம். தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். புதினா தழையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் மேக்கரை வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம இன்னும் கட் பண்ணாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பூண்டும் இஞ்சியும் நல்லா நசுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு பொரியாக இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அரிசி பச்சை பட்டாணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மீன் மேக்கரையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, நான் கடுகு போடலை, கடுகு போடாமல் ஒரு 3 கிராம்பு, ஒரு இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, அப்புறம் பிரியாணி பூ, இது எல்லாமே போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று. எண்ணெய் சூடு ஏறது இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா பொரியணும். இது நல்லா வெடித்து வருங்க, ஒரு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா செவந்து வரணுங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயத்துக்கு முன்னாடி அந்த புதினாவை எண்ணெயில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு புதினாவை போட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வணக்கிக்குவோம். வேலை செய்யறதெல்லாம் நான், இவன் என்னமோ சமைக்கிற மாதிரி நல்லா போட்டு பரட்டுறான். இப்போ தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வதங்கும். பாருங்க இவனை, டேய். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா தக்காளி ஃப்ரை ஆனதும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியும் போட்டுக்குவோம். நம்ம வெஜிடபிள் எல்லாம் எதுவும் போடாதால பச்சை பட்டாணியும் இந்த மீன் மேக்கரையும் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி உடம்புக்கு நல்லதுன்றதுனால, பச்சை பட்டாணி பசங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதனால் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த மீன் மேக்கர் பச்சை பட்டாணி இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஆஹா, கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே கலரே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா தூள் எல்லாம் போடணும். இப்போ மசாலா தூள் நான் வேறு எதுவும் போடலை, பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் தாங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி எப்போவுமே 1க்கு 1.5 ஊற்றுவோம். நம்ம 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை ஊற்றிக்குவோம். தண்ணியை ஊற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சம் சாறு லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்குவோம். இதில் தயிரெல்லாம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் தயிரெல்லாம் போடலை. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசி அதில் போட்டு இப்போ குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுடுவோம். மூடி வச்சு ஒரு 2-3 விசில் வந்ததுமே பிரியாணி ரெடிங்க. வெஜிடபிளே போடாத வெஜ்ஜி பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஆஹா, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி வெஜிடபிளே போடாத வெஜ்ஜி பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி